ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியான ஒரு வெரைட்டி ரைஸ் தான். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். பீட்ரூட் பிரியாணி தான் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி சாய்க்குட்டிக்கு ஸ்கூலில் பிங்க் கலருக்கு என்ன ரைஸ் செய்யலான்னு யோசித்தேன். அவன் பீட்ரூட்டை சும்மா வதக்கிட்டு இந்த ரைஸை மிக்ஸ் பண்ண எனக்கு பிடிக்கல, எனக்கு வேணான்னு சொல்லிட்டான். சரி, டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் பீட்ரூட்டு பிரியாணியை ட்ரை பண்ணேன். எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பீட்ரூட்டை துருவி எடுத்துகிட்டு அது கூட ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு பல் அதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு குக்கரில் நெய், எண்ணெய் இதை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு, அது கூட வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே அது கூட போட்டுட்டு, அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த பீட்ரூட் விழுது இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பசங்களுக்காக இதை மீல் மேக்கர் கொஞ்சோண்டு வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதையுமே இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, புதினா மல்லி கொஞ்சோண்டு இது கூட சேர்த்தோம். அந்த டேஸ்ட்டுக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் அந்த பிரியாணி டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டு ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மசாலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது கூட பிரியாணி மசாலா தான் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா காரம் ஆல்ரெடி பச்சை மிளகா வர இது கூட சேர்த்துருக்கேன். அதனால் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆச்சி பிரியாணி மசாலா மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு ரைஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஜீரக சம்பா அரிசி என்கிட்ட இருந்தது. அதை 1½ கப்பு நான் எடுத்துக்கிட்டேன். 1½ கப்புக்கு 3 கப்பு தண்ணி, 3 விசில் விட்டோம் அப்படின்னா இந்த ரைஸ் கரெக்டாக பக்குவமாக பதமாக இருக்கும். சால்ட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டுலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு விசில் விட்டோம்னா இந்த பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆகிடும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அது தண்ணியே வேஸ்ட்டு பண்ண வேணான்ட்டு அதிலேயே தண்ணியை மிக்ஸ் பண்ணி நான் கலந்துக்கிட்டேன். ஆனால் இதுக்கு அவுட்புட்டு நான் பீட்ரூட் கலரில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் இப்படி தான் வந்துச்சு. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அடிப்பொலியாக இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பசங்களுமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.